இதில் வந்து தம்பி குளிப்பார். அவரோட தம்பி வந்து சர்வேஷ். இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி. நீங்கள் குதிங்க பார்க்கலாம், டைவ் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக டைவ் பண்ணார் பார்த்தீங்களா. இப்போ அடுத்து சர்வேஷ் வந்து ரெடியாக வர்றாரு. வாங்க சர்வேஷ், வாங்க வேகமாக வாங்க. இப்போ சர்வேஷ் உங்கள் பேர் சொல்லிட்டு போங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். குதிங்க பார்க்கலாம் அழகா. பிரமாதமாக டைவ் அடிக்கிறாப்ல. தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி. மஞ்ச மகாவா? விஜயகுமார், அடிங்க குதிங்க. அவர் பாருங்க எப்படி சூப்பராக டைவ் பண்ணுறாரு பார்த்தீங்களா. உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி. கைலாஸ் பாரு எப்படி அழகாக குதிக்க பாருங்க. இந்த தண்ணி வந்து அணைக்கரை தண்ணி. அணைக்கரை வந்து தேங்கி இருக்கிற தண்ணி. எவ்வளோ பிரமாதமாக பசங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். சென்னையில் இருக்கிற பசங்களுக்குலாம் அது வாய்ப்பு கிடைக்காது. இங்கே இருக்கிற பசங்களுக்கு தான் இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த தண்ணி வந்து காவேரி தண்ணி. காவேரி தண்ணினாவே புனிதமானது. இது பல ஊர்களில் இருந்து பிரமாதமாக அடித்து இப்போ சர்வேஷ் வந்து அடுத்த ரெடியாக வருவார். டைவ் பண்ண ரெடியாக இருக்கிறாரு. இப்போ 1 2 3 அப்படின்னா ஒரு 3ங்கும் போது குதிப்பார். 1 2 3 எவ்வளோ அழகாக குதிக்கிறாரு பாருங்க. இவர் வந்து முதலை கூட வந்து விளையாடிய இவர் தான் முதலை அடக்கணவர். அவர் பேர். உங்கள் பேர் சொல்லுங்க தம்பி. சந்தோஷ் வந்து முதலையை தொட்டு பார்ப்பார். அந்த அளவுக்கு தைரியமான ஆள். இப்போ காக்கா நீச்சல், இந்த நீச்சலுக்கு பேர் காக்கா நீச்சல். அங்கே பாருங்க எப்படி பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு மட்டும்தான் இது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சர்வீஸ் காக்கா நீச்சல் எவ்வளோ தூரம் போய் பயணிக்கிறாங்க பாருங்க. இதோட ஆழம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் கீழே ஆழம் இருக்குது. ஒரு கிணறை விட இது அதிகமான ஆழம் உள்ள ஏரியா. இது ஏரியாவில் எவ்வளோ தண்ணி இருக்குது. இங்கே அணைக்கரைனாலே உங்களுக்கு தெரியும். இது மிக